வணக்கம். அந்த குறிப்பிட்ட தேதி சிறுகதை. படைப்பு திரு ஆதிசேஷன் அவர்கள். நன்றி. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். நம்பிக்கைகளை வைத்துதான் உலகம் நடக்கிறது என்பார்கள். ஆனால் அது நல்ல அடிப்படை கொண்ட சரியான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தப்பான நம்பிக்கையாக இருந்தால் நடப்பதே வேறுதான். அதைத்தான் மூட நம்பிக்கை என்கிறார்கள். அந்த அடிப்படை காரியம் நடக்கிற பொழுது எத்தனை விபரீதங்கள்! ராஜம்மாள் தன் தங்கை பாரதி மீது எவ்வளவோ பிரியம் வைத்திருந்தால், அக்காவும் தங்கையும் கொண்டிருந்த பாசத்தை கண்டு உலகமே மூக்கில் விரல் வைத்தது. அப்படி இருந்த ராஜம்மா ஒரு நாள் தன் தங்கையை வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்லிவிட்டாள். அதுவும் பாரதி மாபெரும் துயரத்தில் மூழ்கியிருந்த சமயத்தில். ஏன் அப்படி நடைபெற்றது என்பதை அறிய வேண்டுமானால் 3 தலைமுறைக்கு முன்னால் நாம் போக வேண்டும். குஞ்சிதபாதம் தஞ்சாவூர் ஜில்லாவில் அந்த நாளில் இருந்த பிரம்மாண்டமான மிராசுதார்களில் ஒருவர். வெள்ளைக்கார ஆட்சியில் திவான் பகதூர் பட்டம் வாங்கிய முதல் அரை டஜன் பேர்களில் அவரும் ஒருவர். சுற்று வட்டாரத்தில் கவர்னர், கலெக்டர் யார் எங்கே வந்தாலும் போய் தரிசனம் செய்து மரியாதைகள் சேர்ப்பித்து அவருடைய வேலை. அவர்களுடைய உபயோகத்திற்காக தன் சொந்த கோச்சு வண்டியை கொடுப்பார். வண்டியின் பாலிஷில் முகம் பார்க்கலாமாம். மூளைக்கு மூளை வெள்ளி பட்டைகள் அடித்திருக்குமாம். பொங்கல் சமயத்தில் சென்னையிலிருந்து கவர்னர் துரை தஞ்சாவூருக்கு வந்திருந்தார். திருவையாற்றிலிருந்து குஞ்சிதபாதம் அவரை பார்க்க போனார். தனது கோச்சு வண்டி சகிதமாகத்தான். வண்டியையும் குதிரைகளையும் பார்த்து மனம் மயங்கிவிட்டார் துரை. தஞ்சாவூரில் தங்கியிருந்த 3 நாளும் அந்த வண்டியிலேதான் தமது பவனிகளை வைத்து கொண்டார். பிறகு திருச்சிராப்பள்ளிக்கு புறப்பட்டு போய்விட்டார். குஞ்சிதபாதம் தன் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார். பெரிய வீதியில் ஒரு பிள்ளையார் கோவில். வெள்ளிக்கிழமை ஆதலால் தெருவில் நல்ல கூட்டம். சூறை தேங்காய்கள் உடைத்து கொண்டிருந்தார்கள். கோச்சு வண்டி வந்து கொண்டிருப்பது தெரியாமல் ஒரு ஆள் ஓங்கி உடைத்தான். பெரிய சில்லொன்று தெரித்து கோச்சு வண்டியின் குதிரையின் கண்ணில் போய் அடித்தது. அது ஒரு திமிரி வண்டியை இழுத்து கொண்டு கூட்டத்தின் மேல் பாய்ந்தது. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கிழவர்களும் மூளைக்கு ஒருவராக சிதற ஒரு 25 வயது வாலிபன் கோச்சு வண்டியின் கனத்த சக்கரத்தின் அடியில் சிக்கிவிட்டான். குதிரையின் குளம்புகள் அவன் மார்பை சிதைக்க சக்கரம் அவன் கழுத்தை முறித்துவிட்டது. விபத்து நடந்த இடத்திலேயே, விபத்து நடந்த 2வது நிமிடமே அவன் இறந்து விட்டான். குஞ்சிதபாதம் இயற்கையாகவே இரக்க குணம் உடையவர். ஆனால் கூட்டம் மொத்தமும் அவரை நோக்கி கோபத்துடன் பாயவே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. இப்படி நடுவீதியில் கூட்டம் போட்டிங்கன்னா என்னடா அர்த்தம்? கோச்சு வண்டி வருவதை பார்த்ததும் விலக வேணாம், நகருங்கடா என்று சீறியவர் அத்தோடு நிற்காமல் உரு தெரியாமல் கிடந்த அந்த இளைஞனை தன் வெல்வெட் செருப்பு பணிந்த காலினால் கெந்தி அந்தண்டை தள்ளிவிட்டு ஓட்டுடா வண்டியை என்று உத்தரவுமிட்டார். வீதியின் மூளைக்கு போய் விழுந்த அந்த உடம்பை பாய்ந்தெடுத்து மடியில் போட்டுக்கொண்டாள் ஒரு பெண். பக்கத்திலேயே 3-4 வயதில் குழந்தை. வண்டி புறப்பட்டு விட்டதென்றாலும் அவள் இட்ட சாபம் குஞ்சிதபாதத்திற்கு தெல்ல தெளிவாய் காதில் விழுந்தது. பாவி, நீ நல்லா இருக்க போற. நான் துடிக்கிற மாதிரியே உன் வம்சத்திலும் பரம்பரையாய் இதே போல் ஒரு பிள்ளை சாகிறானா இல்லையா பார் என்று அவள் கத்தினாள். சொரேல் என்றது குஞ்சிதபாதத்திற்கு. அவருக்கு ஒரே மகன் சீனிவாசலிங்கம். 8 வயது நடந்து கொண்டிருந்தது. தாயில்லாத பிள்ளை. அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று அஞ்சியவர் வெகு காலம் வரை அவனை தன் மாளிகை விட்டு வெளியே அனுப்பாமல் கட்டு காவலுமாக கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்தார். சிறுக சிறுக
அந்த பெண்ணின் சாபம் அவர் உள்ளத்திலிருந்து மறையலாயிற்று. ஆனால் எப்போதாவது அவனுக்கு தலைவலி காய்ச்சல் என்று படுத்தானால் பதறிப்போவார். கலெக்டருக்கு வைத்தியம் பார்க்கிற வெள்ளைக்கார டாக்டரை வரவழைத்து மருந்துகள் வாங்கி தருகிற அளவுக்கு துடித்து போவார். சீனிவாசலிங்கத்துக்கு 20 வயதாயிற்று. அவனுக்கு பாபநாசம் மிட்டாதாரின் மகளை கல்யாணம் செய்து வைத்தார். இனிமேல் அந்த பெண்ணின் தாலி பாக்கியம் தன் பிள்ளையை காப்பாற்றும் என்று பயமற்று இருக்கலானார். சீனிவாசலிங்கத்துக்கு குழந்தை பிறந்து 4 வயது நடந்து கொண்டிருந்த சமயம் பண்டாரவாடை கிராமத்திலிருந்து நிலங்களில் அறுவடை மேற்பாடு செய்துவிட்டு இரட்டை மாட்டு வண்டி ஜல் ஜல் என்று சலங்கை ஒலிக்க திரும்பிக் கொண்டிருந்தான் சீனிவாசலிங்கம். ஏரிக்கரையை தாண்டி கொண்டிருந்த பொழுது மாமரத்தில் விளையாடி கொண்டிருந்த 2 குரங்குகள் குபீரென தாவி வண்டி மாட்டின் கொம்பு மீது குதித்தன. முதுகின் மீது ஓடி மறுபுறம் தாவுவதற்குள் மாடுகள் 2ம் மிரண்டு போய் வண்டி குடை சாய்ந்தது. சாய்ந்த இடம் ஏரிக்கு மிக சமீபம். சீனிவாசலிங்கம் ஏரிக்குள் விழுந்தான். அவன் எத்தனையோ வித்தைகளை கற்றிருந்தாலும் நீச்சல் மட்டும் தெரிந்திருக்க வைக்கவில்லை. வண்டிக்காரன் ஏரிக்குள் குதித்து அவனை தாங்கி பிடித்தான். அவன் கிழவன், இவன் வாலிபன். பெரும் சிரமத்துடன் கரைக்கு கொண்டு வந்து போட அக்கம் பக்கம் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்து சூழ ஆளுக்கு ஆள் அவனை காலை பிடித்து கரகரவென்று சுழற்றி முதலுதவி கொடுத்தும் சீனிவாசலிங்கத்தின் உயிர் போனதுதான். செய்தி கேட்டு பதறி ஓடி வந்தார்கள். தந்தை குஞ்சிதபாதமும் சீனிவாசலிங்கத்தின் மனைவி சீதாலட்சியும் உயிரற்று கிடக்கும் கட்டிலங்காலையான அவனை பார்த்து கதறி அழுதார்கள். இதேபோல் சம்பவம் வெகு காலத்திற்கு முன் நிகழ்ந்த மாதிரி குஞ்சிதபாதத்திற்கு தோன்றியது. திடீரென பதறியவராக, ஓய் கணக்கு பிள்ளை, இன்னைக்கு என்ன தேதி என்றார். எப்படிப்பட்ட சமயத்தில் என்ன கேள்வி என்று நினைத்து கொண்ட கணக்கு பிள்ளை, தை 3ங்க, ஜனவரி 18 என்று தெரிவித்தார். அடப்பாவி, நீ கொடுத்த சாபம் பிசகாமல் பழிச்சு போச்சே என்று தரையில் விழுந்து கதறினார் குஞ்சிதபாதம். தஞ்சாவூர் பெரிய வீதியில் நடந்த அந்த விபத்து அப்போது கூடவே இருந்த கணக்கு பிள்ளைக்கும் ஞாபகம் வந்தது. அதே ஜனவரி 18. குஞ்சிதபாதம் அதற்கு பிறகு அதிக நாள் உயிரோடு இருக்கவில்லை. பேரப்பிள்ளை ராமநாதனை வருடி வருடி கண்ணீர் விட்டபடியே இறந்து போனார். இறக்க முன்பு மருமகளிடம், குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோமா என்று குளற குளற சொல்லிவிட்டு கண்ணை மூடினார். சீனிவாசலிங்கத்தின் மனைவி சீதாலட்சுமி நல்ல மனோதிடமும் சுதந்திர பாங்கும் கொண்டவள். இந்த தஞ்சாவூர் ஜில்லாவே வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டாள். நிலப்புலன்களையும் வீடு வாசல்களையும் விற்றாள். நகைகளை பணமாக்கினாள். லட்சக்கணக்கில் சேர்ந்தது. தன் தாய் வீட்டினரில் சகாயத்துடன் மதராஸில் புது மாம்பழத்திற்கு வந்து குடியேறினாள். அவருடைய அண்ணன் ஒருவர் ஹைகோர்ட் வக்கீலாக இருந்தார். பணத்தை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்தார். பணத்தை குட்டி போட வைக்க முடியும் என்ற வித்தைகளை கிட்ட இருந்து சொல்லி கொடுத்தார். மதராஸில் 2-3 பெரிய கம்பெனிகளில் ஷேர்களும் 20-30 வீடுகளும் வாங்கி போட்டாள் சீதாலட்சுமி. மகன் ராமநாதனை கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்து அருமையும் பெருமையுமாக வளர்த்தாள். பிராக்டிக்கலான பெண்மணிதான் என்றாலும் தன் கணவன் இறக்க நேர்ந்த விபத்தும் மாமனாரின் புலம்பிய புலம்பலும் அந்த ஜனவரி 18 என்ற குறிப்பிட்ட தேதியும் அவள் நினைவிலிருந்து மறக்கவில்லை. அதனால் அவனை வண்டி வாகனங்களில் போகக்கூடாதென்று சொல்லியிருந்தாள். ஆனாலும் அது அபத்தமாகத்தான் இருந்தது. அவனுடைய அந்தஸ்துக்கு நடந்தால் போக முடியும், பள்ளிக்கும் கல்லூரிக்கும். ராமநாதன் ராஜதானி கல்லூரியில் FA முடிக்கும் பொழுது
முதல் முறையாக அவர்கள் குடும்பத்தில் கார் வாங்கினார்கள். சீதாலட்சுமி எவ்வளவோ தடுத்து பார்த்தால் மகன் கேட்கவில்லை. தினம் அவன் வெளியே கிளம்புற போதெல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பாள் சீதாலட்சுமி. முதலில் கொஞ்ச நாள் டிரைவர் போட்டிருந்தான் ராமநாதன். பிறகு தானே மோட்டார் ஓட்ட கற்றுக்கொண்டு விட்டான். அம்மாவையும் அழைத்து கொண்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள சேஷாத்திரங்களுக்கும் போய் வந்தான். மெதுவாகவும் எச்சரிக்கையாகவும் அவன் ஓட்டுவதைக் கண்டு சீதாலட்சுமிக்கு ஆறுதல் ஏற்பட்டது. ராமநாதன் BA முடித்தான். சும்மா இருக்கக்கூடாதென்று கந்தசாமி கோயிலண்டை ஒரு பித்தளை பாத்திர கடை நடத்தினான். பிரமாதமாய் முன்னேறியது. ஜவுளி வியாபாரத்தில் கொட்டி முழக்கி கொண்டிருந்த சண்முகவேலர் தன் பெண் ராஜம்மாவை அவனுக்கு கொடுக்க முன்வந்தார். சென்னை நகரமே திரண்டு வந்தது அந்த திருமணத்தை பார்க்க. அன்று மாமனார் நினைத்த மாதிரியே இன்று சீதாலட்சுமி நினைத்தாள். இனிமேல் தன் பிள்ளைக்கு எந்த அபாயமும் நேராது. காசிக்கு சேஷாட்டம் புறப்பட்டவள் அங்கேயே ஒரு காய்ச்சல் வந்து காலமாகிவிட்டாள். ராஜம்மாவும் ராமநாதனும் காசிக்கு போய் தன் ஈமக்கடன்களை முடித்துவிட்டு திரும்பினார்கள். அப்போது ராஜம்மா கர்ப்பமாக இருந்தாள். சீதாலட்சுமி போல் மன உறுதி ராஜம்மாவுக்கு கிடையாது. குடும்பத்திலே துர்மரணம் நேர்வதென்று என்று அவள் பராபரியாக கேள்விப்பட்டிருந்தாள். கணவன் ராமநாதனிடம் கேட்டபொழுது அதெல்லாம் பாட்டி கதை, சும்மா இரு என்று சொல்லிவிட்டாள். அவன் ஒரு குஷாலான பேர்வழி. ஒரு பக்கம் பாத்திரக்கடையை பார்த்தபடியே இன்னொரு பக்கம் ரேஸ் கிளப் என்று புறப்பட்டான். கொஞ்சம் மதுபான பழக்கமும் உண்டு என்று கேள்விப்பட்டான் ராஜம்மாள். ஆனால் கண்ணால் பார்த்தது கிடையாது. உள்ளுக்குள் அவளுக்குள் திக் திக் என்றிருந்தது. வீட்டில் யாராவது மனிதர்கள் கலகலவென்று இருந்து கொண்டிருந்தால் தன் மனசுக்கு ஒரு தெம்பாக இருக்கும் என்று நினைத்து தான் கர்ப்பமாக வேற இருப்பதால் தன்னுடன் யாராவது துணைக்க வைத்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். இதற்காகவே கோயம்புத்தூரிலிருந்து தன் தங்கை பாரதியை தன்னுடன் அழைத்து வைத்து கொண்டிருந்தாள். அவள் கணவன் கோயம்புத்தூரில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தான். தன்னிடம் வந்து இருக்கும்படி ராஜம்மாள் அவளை கூப்பிட்டதும் அவளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அக்காவுக்கு மட்டுமல்ல, அக்காவின் கணவனுக்கும் நாயாய் உழைத்தாள். ராஜம்மாவும் அவளை தனக்கு சமமான எஜமானி போல் வீட்டின் சகல விதமான அந்தஸ்தையும் கொடுத்து வைத்து கொண்டிருந்தாள். ஒரு நல்ல நாளில் ராஜம்மாவுக்கு கல்யாணம் பிறந்தான். தங்கை பாரதி 1 மாதம் வரை ஒத்தாசையாக இருந்துவிட்டு கோயம்புத்தூர் திரும்பிவிட்டாள். அவளை பிரிந்த பொழுது ராஜம்மாள் அழுதே விட்டாள். தங்கைக்கு திருநாவு என்ற மகன் பிறந்தான். ராஜம்மாள் ஏராளமாக சீர் செய்தாள். ராமநாதன் சற்று நல்லவனாகிவிட்டான். மகன் கல்யாணத்தை பெரிய இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தான். பள்ளிக்கூடம் இல்லாத நாட்களில் தன்னோடு கடைக்கு அழைத்து போனான். கல்யாணத்துக்கு 4 வயது ஆகிவிட்டது. ராமநாதன் தன் சிநேகிதருடன் காஞ்சிபுரத்துக்கு காரில் போயிருந்தான். சிநேகிதரின் கார். சிநேகிதர் தான் ஓட்டிக்கொண்டு சென்றிருந்தார். ராமநாதன் தான் கார் ஓட்டுவதில்லை என்று மனைவிக்கு வாக்கு கொடுத்திருந்தான். திரும்பி வரும்போது திடீரென்று அந்த சிநேகிதருக்கு தோளில் வலி ஏற்பட்டது. ஸ்டீரிங்கை அப்படி இப்படி திருப்பினால் வலி உயிர் போயிற்று. வண்டியை நிறுத்தி, ராமநாதா, இந்த நீ ஓட்டு என்று சொல்லி இந்தண்டே வந்து ஏறி அமர்ந்து கொண்டார். மனைவிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோமே என்பது அந்த சமயத்தில் ராமநாதனுக்கு ஞாபகம் வரவில்லை. சரி, நீ பேசாமல் ரெஸ்ட் எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ஓட்டலானார். சென்னையை நெருங்கி கொண்டிருந்த சமயம் வழியை அடைத்து கொண்டு முன்னால் ஒரு லாரி சென்று கொண்டிருந்தது.
ராமநாதன் என்ன ஹாரன் பண்ணியும் அவன் சைடு கொடுக்கவே இல்லை. கொஞ்சம் குறுகலான இடைவெளி கிடைத்ததும் ராமநாதன் ஓவர்டேக் பண்ணினான். எதிரில் வெகு வேகமாய் ஒரு மோட்டார் பைக் வந்து கொண்டிருப்பது அப்புறம்தான் தெரிந்தது. அதன் மீது மோதாமல் இருப்பதற்காக பயங்கரமாக காரை ஓடித்தான். சாலையோரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதி ஒரு நாள் பூரா ஜெனரல் ஆஸ்பத்திரியை உயிருக்காக போராடிய பின் இறந்து விட்டான் ராமநாதன். அவனுடைய ஈமக்கிரியைக்காக வந்திருந்த போதுதான் 3 தலைமுறையாக இருந்து வந்த அந்த சாபத்தை பற்றி கிராமத்திலிருந்து வந்திருந்த அருணாச்சலம் தாத்தா ராஜம்மாவிடம் சொல்லி எச்சரித்தார். உன் குழந்தை கல்யாணத்தை கண்ணுக்குள் வச்சு காப்பாற்றணுமா என்று ரொம்பவும் புத்தி சொல்லிவிட்டு போனார். ராஜம்மா அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லவில்லை. முக்கியமாக பிள்ளை கல்யாணத்தின் காதுக்கு எட்டி விடாமல் பார்த்து கொண்டாள். காரில் போகாத, ரயிலில் போகாத என்று மட்டும் எச்சரிக்கை செய்வாள். கல்யாணத்துக்கு சிரிப்பு வரும். தன் அப்பா ஒரு நாள் விபத்தில் காலமானது அவனுக்கு தெரியும் என்றாலும் அதேபோல் தனக்கும் நேர்ந்து விடக்கூடாது என்று அம்மா கவலைப்படுகிறாள் என்று நினைத்து கொண்டாள். எனக்கு எதுவும் நேராது அம்மா, கவலைப்படாதீங்க என்று சொல்வான். இதற்குள் கோயம்புத்தூரிலிருந்து தங்கை பாரதியும் சென்னைக்கு குடியேறிவிட்டாள். அவள் கணவன் இறந்து விட்டான். அவள் பிள்ளை திருநாவு கல்யாணத்தை விட வயதில் சின்னவன். ஆனால் ஒரே கல்லூரியில் ஒரே வகுப்பில்தான் படித்து தேறினார்கள். இருவரும் ரொம்ப சிநேகிதம். ராஜம்மாவுக்கு அது ஆறுதலாக இருந்தது. கல்யாணம் எங்கே போனாலும் திருநாவும் பாடி கார்டு மாதிரி கூடவே போகுமாறு ஏற்பாடு செய்திருந்தாள். இருவரும் ஒரே சமயத்தில் பட்டம் வாங்கினார்கள். அம்மா, நானும் திருநாவும் ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம் என்றால் ஒரு நாள் கல்யாணம். எக்கச்சக்கமான பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் ராஜம்மாள். ஆகவே சந்தோஷமாக அனுமதியும் மூலதனமும் கொடுத்தாள். சின்ன அளவில் ஆரம்பித்து கிடுகிடுவென்று பெரிதாகிவிட்டது அவர்கள் ஃபேக்ட்ரி. பிளாஸ்டிக் பக்கெட், பொம்மை, டம்ளர், சூட்கேஸ் இப்படி விதவிதமான டிசைன்களில் உற்பத்தி செய்து மார்க்கெட்டை மூழ்க அடித்தார்கள். கல்யாணத்துக்கு 25 வயதாகிறது சமயம் அவளை அந்த பழைய சாபம் இருதயத்தில் குடையத் தொடங்கியது. அந்த ஊருக்கு போகிறேன், இந்த தொழிற்சாலைக்கு போகிறேன் என்று அவன் புறப்படும் போதெல்லாம் அவள் மூச்சு திணறுவாள். ஒரு திருமணம் பண்ணி வைத்து விடலாமா என்று எண்ணுவாள். ஆனால் அவளையும் அவளுடைய மாமியாரைப் போல வருகிற பெண்ணும் இளம் வயதில் வீணாகிவிட்டாள் என்ற பயம் நடுங்க வைத்தது. அம்மா, நான் பம்பாய் போகிறேன், நாளை காலை ஃப்ளைட் என்றான் கல்யாணம். எதுக்குடா தம்பி, சும்மா சும்மா சுத்துற என்றாள் ராஜம்மாள். என்னவோப்பா உன் இஷ்டம் என்று அப்போதைக்கு சொல்லிவிட்டாள். ராத்திரி சாப்பிட உட்கார்ந்த பொழுதுதான் தான் டைனிங் ஹாலுக்கு எதிரே இருந்த காலண்டரை கவனித்தாள். ஜனவரி 17, மறுநாள் ஜனவரி 18, அதே பயங்கர தேதி. டெலிஃபோன் மணி அடித்தது. பெரியம்மா, கல்யாணம் இல்லை என்று திருநாவு தான் கேட்டான். சட்டென்று ஒரு யோசனை உதித்தது. திருநாவு, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உடனே வர்றியா? கட்டாயம்மா. பெரியம்மா, இப்பொழுதே கிளம்பிட்டேன். அறைக்குள் கதவை தாளிட்டு கொண்டாள் ராஜம்மாள். என்ன பெரியம்மா பதட்டமாக இருக்கீங்க என்றான் அவன். திருநாவு, இந்த வருஷம் கல்யாணத்துக்கு என்னவோ ஒரு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்கிறார். விமான பிரயாணம் வேண்டான்னு சொன்னார். நாளைக்கு பம்பாய் போக ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அவன். எனக்கு மனசு தவிக்குது, எப்படியாவது அவனை தடுத்து விடேன் என்று கெஞ்சினாள்.
திருநாவு யோசனையில் ஆழ்ந்தான். ரயிலில் போகலாம், ஆனால் நாளை சாயந்தரம் பம்பாயில் அவன் இருந்தாகணுமே பெரியம்மா. ஏன் திருநாவு? அவன்தான் போகணுமா? நீ போய் ஏன்? இந்த வருஷம் பூரா அவனுக்கு பிரயாணம் இல்லாமல் பார்த்துக்கொள் என்று ராஜம்மாள் அவனை கைகளை பிடித்து கொண்டாள். அவள் கண்களில் நீர் வழிந்தது. சேச்சே, என்ன பெரியம்மா நீங்கள்? நீங்கள் வளர்த்த பிள்ளை இல்லையா? எனக்கும் கடமை உள்ளது. நீங்கள் வருத்தப்படாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க என்று அவள் கண்களை துடைத்து விட்டான். அவன் கல்யாணத்திடம் என்ன வாதாடினானோ தெரியவில்லை. ஜெயித்தது அவன்தான். பம்பாய் மாநாட்டிற்கு திருநாவு செல்வதென்று, கல்யாணம் இங்கேயே இருப்பதென்றும் தீர்மானமாயிற்று. மறுநாள் காலை திருநாவு விமானத்தில் புறப்பட்டு விட்டான். ஆனால் சற்றைக்கெல்லாம் டெலிஃபோனை எடுத்து கேட்ட பாரதி மறு வினாடி வீடே இடிந்து விழுகிற மாதிரி அலறினாள். என்ன, விமான விபத்தா? திருநாவு? ஆம், என் பிள்ளைதான். நடந்துவிட்ட விபத்தின் பயங்கரம் அவளை கலக்கியது. ஒரு கணம்தான். மறுகணம் தங்கையை தன் அணைப்பிலிருந்து உதறி தள்ளினாள். துரோகி! அவள் வாயிலிருந்து சீறிக்கொண்டு கிளம்பியது உருமல். அக்கா, சி, அந்த உறவை சொல்லாதடி நாயே. கிளம்பு இந்த வீட்டை விட்டு. இந்த நிமிடமே போ வெளியே. அக்கா, நான் என்னக்கா செய்தேன்? என் பிள்ளையை பறிகொடுத்து மகத்தான துன்பத்தில் நான் இருக்கும் பொழுது பாவத்தில் பெற்ற பிள்ளையடி அவன். இல்லாவிட்டால் ஏன் இன்றைக்கு பார்த்து ஜனவரி 18ஆம் தேதி அவன் இறக்க வேண்டும்? பரம்பரையாய் நடக்கிற மாதிரி ஏன் இன்று நடந்துச்சு? அத்தானுடன் நீ பழகிய போதெல்லாம் நினைக்கவே எனக்கு கூசுகிறது. 25 வருடங்களுக்கு முன் பாரதி வந்து தங்கி இருந்ததும், ராமநாதனுக்கு அவள் உபசாரங்கள் செய்ததும், அவர்கள் தனித்து இருந்த சந்தர்ப்பங்களும், பார்வைகளும், பேச்சுக்களும், ஸ்பரிசங்களும் ஒவ்வொன்றும் கத்தையாய் கதை சொல்லின ராஜம்மாவுக்கு. போடி வெளியே என்று தங்கையின் பெட்டி படுக்கைகளை எடுத்து வெளியே எறிந்தாள். மின்னல் அடித்தது. மழை கொட்டி கொண்டிருந்தது. பாரதி அழுது கொண்டே தெருவில் இறங்கினார். பாரதி உண்மையில் தப்பு செய்திருந்தால் அதனால் சாபம் பழித்ததா, அல்லது சாபம் பழித்ததால் அவள் தப்பு செய்துதான் இருக்க வேண்டும் என்று ராஜம்மாள் நினைத்தாளா? அந்த மழைக்கும் இடிக்கும் மின்னலுக்கும் காற்றுக்கும் தான் தெரியும் உண்மை என்னவென்று.